வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 90வது பகுதியாக பக்தி என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அது பக்தி என்பது பேரம் பேசுவதாக இருக்கக்கூடாது. நாம் எவ்வளவோ தவறு செய்கிறோம், அந்த தவறுகளையெல்லாம் தாண்டி இறைவன் நமக்கு அருள் புரிகிறான். அப்படிப்பட்ட இறைவனிடம் இயல்பாக பக்தி செலுத்த வேண்டும் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். காந்தக்கல் இருக்கிறது, அதோடு இரும்பு ஊசி அருகில் போனால் ஒட்டிக்கொள்கிறது. பதிவிரதா சிரோன்மணிகளின் மனம் அவளுடைய பர்த்தாக்களிடம் போய் கவிந்து கொள்கின்றன. கொடிகள் மரங்களை அரவணைக்கின்றன. நதிகள் மகா சமுத்திரத்தில் சங்கமமாகி கலக்கின்றன. இவை போல் நம் மனசானது தன்னை அறியாமல் ஈஸ்வரரிடம் லயிக்க வேண்டும், கலக்க வேண்டும். நாம் செய்யும் அபசாரங்களை நினைத்து பாருங்கள். அப்படி இருந்தும் ஈஸ்வரர் நமக்கு செய்யும் உபகாரங்களை மனசு எண்ணி பார்க்கட்டும். அப்படி மனசு சிந்தனை செய்கிற போது காலத்திரயங்களிலும், அதாவது முக்காலங்களிலும் நமக்கு பந்துவாக இருந்து அத்தனை அபச்சாரங்களையும் ஷமித்து மன்னித்து நமக்கு க்ஷணத்திலும் ஒவ்வொரு பொழுதிலும் நினைக்கும்படியான உபச்சாரம் செய்த அவரை தவிர நாம் வேறு எதை நினைப்பது? ஆகவே அவர் நமக்கு அனுகிரகம் செய்கிற அந்த பிரபுவின் இடத்தில் போய் நாம் நிற்க வேண்டாமா? அப்படி நாம் போய் நிற்பதற்கு நாம் ஏதாவது காரணம் கற்பித்தால் அது வியாபாரமாகிவிடும். அதாவது பக்தி என்பது பண்டம் மாற்றுவது போல ஏதோ ஒன்றுக்கொன்று கொடுப்பது போல் ஆகக்கூடாது. நான் பக்தி செய்கிறேன், நீ செல்வத்தை தா என்றால் அது பரிமாற்றம் அல்லது வியாபாரம் என்பதாகும். அப்படி இல்லாமல் நாம் எதையும் கிஞ்சித்தும் கருதாமல் சர்வசதா அவனிடம் போய் சேருவது ஒன்றை நினைத்து தன்னையும் அறியாது ஓடுகிற சித்த விருத்தி இருக்கிறதே, அதற்குத்தான் பக்தி என்று பெயர் என்று காஞ்சிமா முனிவர், உண்மையான பக்தி என்பது பேரம் பேசுவதோ எதையாவது யாசிப்பதோ அல்ல. இறைவன் நம்மை காப்பதற்காக, எவ்வளோ தவறுகள் செய்த நம்மை காக்கின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இயல்பாகவே இறைவனிடம் ஏற்படுகின்ற அன்புதான் பக்தி என்று விளக்குகிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடருங்கள். இதை ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.